வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா டாக். நம்ம இந்த வீடியோவில் நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் வயசு ஃபோட்டோல இருந்து இப்போ இருக்கிற ஃபோட்டோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபோட்டோஸ் பார்ப்போம். பாருங்க, 1975 ஃபர்ஸ்ட் இயர் ஃபோட்டோ. அதுலேருந்து 1 by 1 இருக்கு. 76, 77, 78 அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வருஷமும் எந்த வருஷமும் கேப் விடல. ஸோ கேப் இல்லாமல் அப்படியே கண்டினியூவாக இப்போ வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கு இதில். இது கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா பட் எனக்கு எல்லா ஃபோட்டோ பிடிக்கும். பட் அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஃபோட்டோ வரும் 1981. ஸோ இந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 இயர்ஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும் பாருங்க. அந்த ஃபோட்டோவுமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ஃபோட்டோ நல்லா தான் இருக்கு. இப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் கோச்சிக்கன்னா எல்லா ஃபோட்டோ சூப்பராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு சில ஃபோட்டோ சொல்கிறேன். 12 இயர்ஸ் ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவும் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டீனேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இயர் வரும் இல்லையா, ஒரு 21க்கு மேலே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 24 இயர்ல பாருங்க, அந்த 12 இயர்ஸ் ஃபோட்டோ தான் நான் சொன்னது. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த 24 ஏஜ்ல 20 வயசுக்கு மேலே பார்ப்போம் இல்லையா. ஸோ டீனேஜ்லாம் முடிச்சு அந்த யங்ஸ்டர்ஸ் லுக்ஸ்ல வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து 24 இயர்ஸ்ல ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும், நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபோட்டோவும் கண்டினியூ பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஏஜ்ல நானும் இப்படிதான் இருந்தேன், உங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஃபோட்டோ ரிலேட் பண்ணேன் இல்லையா, நான் டீனேஜ்ல இப்படிதான் இருந்தேன், குழந்தைல இப்படிதான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்ன தலைவர் ரசிகருக்கு வந்து என்ன சொல்லவே வேண்டாம், எல்லாருமே பிடிக்கும். பட் எஸ்பெஷலி விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா இந்த போட்டோஸ் ஆல்பம் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லாம இப்ப தலைவர் வந்து ஒரு புதுசா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ட்ராக்லும் அதுவும் சக்சஸா தான் போயிட்டு இருக்குது வரைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால இந்த ஆல்பம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்கிற தாட்லயே விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா இந்த ஆல்பம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ மிங்களா பார்த்துருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 24 ஏஜ்ல ஒரு ஃபோட்டோ வரும். சரி, நான் தெரியாம 24 சொல்லிட்டேன், 23 அந்த பாருங்க. எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1997 எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ நல்லா தான் இருக்கு. அதுக்கடுத்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. 99 நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் நான் சும்மா எனக்கு ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு 30 ஏஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா நல்லா செம லுக்கா தான் இருக்கும். எல்லாமே நம்ம மோஸ்ட்லி இந்த படத்துல பார்த்துருப்போம் இந்த லுக் எல்லாமே. ஸோ அதனால இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எதுவும் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு எல்லா ஃபோட்டோவும். அது மாதிரி ஃபுல் ஃபோட்டோஸ் பாருங்க, பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். எஸ்பெஷலி நம்ம தலைவர் விஜய் பத்தி, நானும் விஜய் சரி ரசிக்கிறேன் தான். ஸோ அதனால விஜயை பத்தி நிறைய ஆல்பம் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத விஷயத்த போடலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை, சரிங்களா? ஃபுல் ஃபோட்டோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 33 வயசு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை ரிலேட் பண்ணுது. ஸோ இந்த 33 அந்த ஃபோட்டோலுக்கு பார்த்தீங்கன்னா போக்ரி படம் ஸ்டில்லுமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 35 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வேட்டைக்காரன் மாதிரி எனக்கு லுக் லைக் அப்படி இருக்கு, கரெக்டாக நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸும் பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கு எல்லாமே ஒரு இதெல்லாம் இந்த மூவில பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலேட் பண்ற மாதிரி காட்டுது. இது 37 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதெல்லாம் எதுவுமே கரெக்டாக ரிலேட் ஆகல. நீங்க கமெண்ட்ல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க இந்த ஏஜ் போட்டோ இது ரிலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 38ல காட்டுற போட்டோஸ் வந்து ஒரு போக்குரி முடிஞ்ச ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வர மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாதிரிதான் ஒரு போட்டோ ரிலேட் பண்ணது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 39 பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு தலைவா படம் நினைக்கிறேன். கரெக்ட். இந்த அமலாப்பால் ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, இந்த படம் இந்த தலைவா படம் அந்த லுக் அது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த 40 காட்டுறதுல அது எனக்கு தெரிஞ்சது ஜில்லா பட லுக்கு மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ சொல்றேன். அதே 2014 அந்த 40 இயர்ஸ் ஓல்டு வந்து அந்த போட்டோ எனக்கு கரெக்டா மிங்கல் ஆகல. இந்த 41 2015 பாத்தீங்கன்னா புலி. கரெக்ட். அடுத்த போட்டோ வருது பாருங்க, புலி படத்தை ரிலேட் பண்ண அந்த போட்டோஸ். ஸோ அந்த ஏஜ்ல போல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 42 அதுதான் எனக்கு எது ரிலேட் ஆகல. இந்த போட்டோ ரிலேட் பண்ணுது. ஏன்னா நம்ம அட்லி டைரக்ஷன்ல வந்து தெரி படம்,
ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 43 பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விகடன் அவார்ட்ல இந்த லுக்ல தான் வந்திருப்பாரு தலைவர். அந்த விருது கூட நம்ம தலைவர் ரஜினி வந்து விருது கொடுத்திருப்பாங்க. இது 43லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இந்த ஜில்லா லுக்கு மாதிரி தான் இருக்கு. அந்த செகண்ட் 44 போட்டோஸ் அதெல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொரு 44 பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சர்க்கார். கரெக்ட். ஆமா, அந்த சர்க்கார் படம் லுக் லைக்ல இருக்கு. அந்த படத்தை ரிலேட் பண்ண இந்த போட்டோஸ். அதுக்கப்புறம் ஆமா நிறைய போட்டோஸ் இருக்கு. 45 அந்த 45 அப்படிதான் இருக்கு சர்க்கார். இது வந்து வாரிசு படத்தை ரிலேட் பண்ணது. இந்த 46 2020 கரெக்டா இந்த லுக்ல தான் இருப்பாங்க அந்த வாரிசு படத்துல. அதுக்கப்புறம் 46 அதுவுமே இந்த ஃபுல் நல்லா இருக்கு அந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, மாஸ்டர் ஒரு அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருப்பாங்க, இந்த லுக்ல தான் வந்திருப்பாங்க. அந்த பனின்னு பாத்தீங்கன்னா அது படத்துல ஒரு கபடி சீன்ல வர அந்த போட்டோஸ் அது. அதுக்கு அடுத்த போட்டோஸ் எல்லாமே ஆமா இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அதிகபட்சம் 49 தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேல எந்த போட்டோஸும் போடல. ஸோ நீங்க இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா 49 இது வந்து இந்த லியோ படத்தோட இந்த லுக்ல தான் இருப்பாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஃபோட்டோஸ் போடலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.